உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொளிங்க, சிம்மராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆனி மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. சிம்மராசிக்காரங்க, சிம்மராசி வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அன்பாக ஒரு காரியத்தை நம்ம சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்க, கேட்காதவங்க கூட கேட்குவாங்க. அதை அதிகாரம் பண்ணால் நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசின்றது வச்சு பார்க்கும்போதுமே ஒரு தனித்துவமான ராசி. எதிலத்துலையுமே சிங்கம் மாதிரி பாயுவாங்க. ஆனால் முன்கோவப்படைச்ச ஜாதகர், அன்புக்கு மட்டும்தான் அடங்கி போவாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க சிம்மராசி. இந்த சிம்மராசினாவே இந்த ஆனி மாதத்தில் நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க சிம்மராசி நேயர்கள். இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இருக்குது அப்படி வந்து பார்த்தாவே, சூரிய மங்கள யோகத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க. சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனாலையும், ஆதித்ய யோகத்திலையும் இருக்கிறதுனாலையும், குரு பகவான் தனகாரண யோகத்திலே இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவானும் தொழில் லாபஸ்தானத்தில் சிம்மராசிக்கு இருக்கிறாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானும் ராகு பகவானும் தனகாரனாக இருக்கிற குரு பகவான், ராகு பகவான் பார்வை பட்டிருக்கிறாருங்க. இதனால கிரகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்மராசிக்கு இந்த ஆனி மாதத்தில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த ஆனி மாதத்தில் கிடைச்சிருக்குதுங்க. இந்த ஆனி மாதம்ன்றது வந்து பார்த்தோன்னாவே எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நாட்கள். ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை நம்ம நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது இந்த மாதம். இந்த ஆனி மாதத்தில் வீடு கட்டாதவங்க வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. எப்படி அப்படின்னு சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க. ஒரு மண்மனை வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க. ஒரு ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்குறேங்க, தள்ளி போயிட்டுருக்குதுங்க. இந்த மாதம் எனக்கு அதுக்கான சூழ்நிலைகள் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 8ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு டைம் கொடுக்குறாருங்க. அடுத்து வந்து பார்த்தா 22ஆம் தேதியிலேருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க. இந்த 2 வாய்ப்பு உங்களுக்கு கட்டாமல் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்கள் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமைய வேண்டிய ஒரு மாதமாக அமையுங்க. வீடு கட்டாதவங்களுக்கு, அதே வீடு கட்டி பாதியில் விட்டவங்களுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்தளவுக்கு இந்த யோகங்கள் அமைய வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்திரஸ்காரகன் யோகம் சூரிய மங்கள யோகத்தில் புத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் யோகத்தில் இருக்குதுங்க. இந்த சிம்மராசிக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லைங்க, கைகூடி வருமா இந்த சிம்மராசிக்கு நேர்களுக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னாவே, குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை செல்வங்கள் உருவாக வேண்டிய மாதங்க இந்த மாதம். இந்த கரு உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அது எத்தனாம் தேதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1லிருந்து 3 டைம் உங்களுக்கு அமைய வேண்டிய யோகங்கள் இருக்குதுங்க. 3 டைம் எப்பப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாட்கள் அமையுங்க. புத்திர பாக்கி இல்லாதவங்க சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறதுல புத்திர செல்வங்கள் பெருகும். அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்த விடும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும், அதே மாதிரி 22ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 டைம் உங்களுக்கு மெயினாக அமைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்த விடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியில் 22ஆம் தேதிக்கு யோகங்கள் 3 டைம் உங்களுக்கு அமையுங்க. அது 3 டயத்துலேயும் உங்களுக்கு முழுமையான யோகங்கள் 2 பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதில் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த ஆனி மாதத்தில் மிக அற்புதமான முறையில் சூரிய மங்கள புத்திர யோகத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் வந்திருக்கிறாருங்க. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்த விடும். அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த சிம்மராசிக்கு அமையும், நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்கு நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்க
ஒரு தெய்வத்துக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. குலதெய்வத்துக்கோ இல்லை உங்களுக்கு வந்து பிடிச்ச கடவுளுக்கோ எந்த தெய்வத்துக்காவது ஒரு கடவுளுக்கு போய் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து வந்து முன்னோர்கள் தெய்வத்தையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முன்னோர்கள் தெய்வத்தையும் நீங்கள் கரெக்டான முறையில் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த மாதம் புத்திர பாக்கியம் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னும் அதிகமான முறையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும், நல்லது நடக்கும். இந்த சிம்மராசி நண்பர்கள் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியம் செல்வங்கள் அமைய வேண்டிய மாதமாக அமையும், நல்லது நடக்கும். அடுத்ததுங்க, தொழிலில் இந்த மாதம் 10 ரூபா லாபத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, சிறு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியான லாபங்கள் அமையும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். எப்படிங்க அப்படிங்கிறது கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அமைய வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குதுங்க. சூரிய பகவான் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறாருங்க. சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. புதன் பகவான் தனகாரனாக இருக்கிற ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதால புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். ரெண்டாவது வந்துச்சு பார்க்க இந்த மாதத்தில் 10 ரூபா சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த விடும். இப்போ வந்து ஒரு புதுசாக பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதம் ஆரம்பித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வகையில் இந்த மாதம் ஏற்படுத்த விடும். மாற்றங்களை சந்திப்பீங்க, ஏற்படுத்த விடும் மாற்றங்களை சந்திப்பீங்க. அதுக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் தொழில் வகையில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தோன்னாக்கா, இப்போ வெளிநாடு வெளிதேசம் போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் போனால் எனக்கு அமையுங்களா, நான் நல்ல லாபத்தை அடைய முடியுமா, அங்கே போய் நான் 10 ரூபா சம்பாதிக்க முடியுமா, 4 பேர்த்து முன்னாடி நல்லபடியாக வாழுவனா, வளர்ச்சி கிடைக்குமா, வெளிநாட்டில் போய் சந்தோஷமான முறையில் இருக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசி நேர்களே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது சூரிய மங்கள யோகத்தில் இருக்கிறீங்க, ஆதித்ய யோகத்திலே புதன் பகவான் யோகத்திலே இருக்கிறீங்க, செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் இருக்கிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தையும் இந்த மாதத்துலேயும் போனீங்கன்னா கண்டிப்பாக 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வருவீங்க. எனக்கு ராகு பகவான் ராகு போல் கொடுப்பவில்லை கேது அளிப்பவில்லைன்னு சொல்கிற ராகு பார்வையும் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. ராகு பகவான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. சிம்மராசிக்கு பார்க்கும்போது குரு பார்வையும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தனக்காரனாக இருக்கிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க. வெளிநாடு வெளிதேசி போனால் கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். போகலாம், ட்ரை பண்ணுங்க, போயிட்டு வாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்களை அமையும். இந்த ஆனி மாதத்தில் சிம்மராசி நேர்களுக்கு மிக அற்புதமான முறையில் அமைய வேண்டிய சூழ்நிலைகள் அமையும், நல்லது நடக்க சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்குறேங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க, எனக்கு இந்த மாதம் லாபங்கள் கிடைக்குமா மண் சார்ந்த விஷயத்தில் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை அடையும், நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலே படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையும். அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் படிப்பாங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதம்ன்றது ஸ்கூல் வந்து சேர்ந்து போய் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு இந்த வருஷமும் நல்ல ஒரு யோகமான முறையில் சிம்மராசிக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக நல்ல படிப்பு அமையும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இந்த வருஷத்துலேயும் படிச்சுட்டு வருவாங்க நல்லபடியாக. அதே மாதிரி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அடுத்தது இப்போ படித்து முடிச்சுட்டு இப்போ அடுத்து டிகிரி எடுக்கலாங்க, டிகிரி படிக்கலாம்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் அமையும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே மிக சிறப்பாக முறையில் படிப்பு யோகம் மிக அற்புதமான முறையில் இந்த சிம்மராசிக்கு இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் படிச்சுட்டு வருவாங்க. இந்த வருஷம் மிக அற்புதமான முறையில் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதமும் அற்புதமான முறையில் சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து தாய் தகப்பனை கொஞ்சம் சந்தோஷமான முறையில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா தாய் தகப்பனுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது உடலாதிரியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த ஆனி மாதத்தில்
8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதம் அதிகப்படியான லாபத்தை அடைவீங்க, அதிகப்படியான லாபத்தையும் சம்பாதிப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். என்ன ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னோட வார்த்தைகள்ன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருக்கணும். எனக்கு தன் பேச்சு தனக்கே பகையாகும், தேவையில்லாத பேர் சொல்லுக்கு பலியாவீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புது நட்பால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தேடி வரும். ஜாக்கிரதையான முறையில் இருங்க. யாரும் நம்பி ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. மனசு சரின்னு பட்டால் துணிஞ்சு செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டாம். இல்லைனாக்கா அதை மீறி நீங்கள் ஏதாவது யதார்த்தமான முறையில் நீங்கள் போய் சம்பாதிக்கலாம், போய் டெவலப் பண்ணலாம், போய் அடுத்த லெவலுக்கு போகலாம், இல்லை போய் ஒரு அடுத்தவங்களை நம்பி நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி போனீங்கன்னாக்கா ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த விட்டுடும். முடிஞ்ச வரை ஜாக்கிரதை முறையில் இருங்க, நல்லது. எனக்கா வந்து 3வது மனதினால் மற்றவங்களால் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கி விட்டுடும். சூழ்நிலைகள் சரியில்லை. சிம்மராசினியர்களே, இந்த மாதம் சிறப்பான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். தைரியமான முறையில் முயற்சி பண்ணுங்கள். அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி நிச்சயம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டால், தன்னம்பிக்கை மட்டும் விட்டுடாதீங்க. தன்னம்பிக்கையை கரெக்டான முறையில் பிடிச்சி கரெக்டான முறையில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு பலன்கள் அனுபவிப்பீங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.